இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்புல இருந்து டிபிஎஸ்பிக்கு இந்த டாபிக் பார்க்கலாம். அதாவது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கைகள். சோ இம்பார்ட்டன்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோவா டிபிஎஸ்பி எந்த பார்ட் அண்ட் எந்த ஆர்டிகல்ஸ் கீழே வருதுன்னு பார்ப்போம். சோ மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா பகுதி 4 இதுல இருக்க கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா 36ல இருந்து 51 வரைக்கும் மொத்தமா 16 டிபிஎஸ்பி கட்டுரைகள் இருக்கு. So DPSP is not enforceable by law. It is non-justiciable சொல்லியிருக்காங்க. அதாவது சட்டத்தால் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நியாயமற்றது. இது கீழே 3 டைப்ஸ் இருக்கு. சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ், காந்தியன் பிரின்சிபிள்ஸ், லிபரல் இன்டெலக்சுவல் பிரின்சிபிள்ஸ்னு இருக்கு. அது கீழே தனித்தனியா ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்ப்போம். முதல் கேள்வி பார்க்கலாம். Directive principles of state policy come under which part of Indian Constitution? அதாவது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியின் கீழ் வருகின்றன? சோ இப்பதான் இன்ட்ரோல பார்த்தோம். விடை ஆப்ஷன் பி பார்ட் 4, அதாவது பகுதி 4. இரண்டாவது கொஸ்டின், which of the following articles are from DPSP கேட்டிருக்காங்க. அதாவது பின்வரும் கட்டுரைகளில் எது DPSP இருந்து வந்தது? ஏற்கனவே பார்த்துட்டோம். 36ல இருந்து 51 வரைன்னு பார்த்ததுனால இதோட விடை ஆப்ஷன் சி. கட்டுரைகள் 36 முதல் 51 வரை. மூன்றாவது கேள்வி, the elements of directive principles of state policy are explained in the articles. அதாவது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கையின் கூறுகள் கட்டுரைகளில் விளக்கப்பட்டுள்ளன. சோ இதோட விடை 36 முதல் 51 வரை. Similar to second question, which of the following statement is correct about the directive principles of state policy? அதாவது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? விடை பார்க்கலாம். அவர்களின் இயல்பு சோசியலிசமானது. Principles of DPSP are borrowed from which constitution? அதாவது DPSP இன் கோட்பாடுகள் எந்த அரசியல் அமைப்பில் இருந்து கடன் வாங்கப்பட்டுள்ளன? விடை ஆப்ஷன் டி ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். The Indian Constitution borrowed the directive principles of state policy from the constitution of which of the following countries? அதாவது இந்திய அரசியல் அமைப்பு பின்வரும் எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளை கடன் வாங்கியது? ஆப்ஷன் பி USA, அதாவது அமெரிக்கா. The idea of India as a welfare state is found in, அதாவது இந்தியா நலன்புரி மாநிலம் என்ற எண்ணம் காணப்படுகிறது. விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. Equal pay for equal work has been ensured in the Indian Constitution as one of the, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. விடை ஆப்ஷன் பி மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள், அதாவது DPSP. Which one of the following is included in DPSP? பின் வருவனவற்றுள் எது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம், அதாவது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் men and women. Which of the following act is covered under the element of directive principle? பின் வருவனவற்றுள் எந்த சட்டம் இயக்க கொள்கையின் கூறுகளின் கீழ் உள்ளது? விடை ஆப்ஷன் டி அனைத்தும். அதாவது பசு கன்றுகள் மற்றும் பிற பால் கறக்கும் மற்றும் வறட்சியான கால்நடைகளை அறுப்பதை தடை செய்தல், வாழ்வாதாரத்திற்கான சம வாய்ப்புகளை பெற அனைத்து குடிமக்களுக்கும் உரிமை உண்டு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். Which of the following is not a fundamental right? பின் வருவனவற்றில் எது அடிப்படை உரிமை அல்ல? விடை ஆப்ஷன் பி சம வேலைக்கு சம ஊதியம். The concept of welfare state is included in the Constitution of India in the, அதாவது நலன்புரி மாநிலம் என்ற கருத்து இந்திய அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது.
விடை ஆப்ஷன் ஏ மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் அதாவது டிபிஎஸ்பி. Which of the following part of Constitution is a novel feature of the Constitution by B.R. Ambedkar? B.R. அம்பேத்கரின் அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பகுதி அரசியலமைப்பின் புதிய அம்சமாகும்? விடை ஆப்ஷன் சி டிபிஎஸ்பி. Which one of the following is not the objective of DPSP? பின் வருவனவற்றில் எது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் குறிக்கோள் அல்ல? விடை ஆப்ஷன் சி மத அரசை நிறுவுதல். As per Granville Austin, which part of the Constitution describes as conscience of the Constitution? கிரான்வில் ஆஸ்டின் கருத்துப்படி அரசியலமைப்பின் எந்த பகுதி அரசியலமைப்பின் மனசாட்சி என்று விவரிக்கிறது? விடை ஆப்ஷன் டி அடிப்படை உரிமைகள் மற்றும் டிபிஎஸ்பி அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. The purpose of the inclusion of directive principle of state policy in the Indian Constitution is to establish. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளை சேர்ப்பதன் நோக்கம்? விடை ஆப்ஷன் டி சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம். டிபிஎஸ்பிஆர் அதாவது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். விடை ஆப்ஷன் பி நியாயமற்றது. Which of the following is also called an instrument of instruction? பின்வருவனவற்றில் எது கல்வி கருவி என்று அழைக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி டிபிஎஸ்பி. Which of the following is not the aim to establish the DPSP? பின்வருவனவற்றுள் எது டிபிஎஸ்பியை நிறுவுவதற்கான நோக்கம் அல்ல? விடை ஆப்ஷன் டி அரசியல் ஜனநாயகம். According to the Constitution of India, which of the following are fundamental to the governance of the country? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பின்வருவனவற்றில் நாட்டின் ஆளுகைக்கு அடிப்படையானது எது? விடை ஆப்ஷன் சி மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். Which of the following article is not based on socialistic principle? பின்வரும் கட்டுரைகளில் எது சோசியலிச கொள்கைகளின் அடிப்படையில் இல்லை? விடை ஆப்ஷன் சி பிரிவு 40. பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா இஸ் laid down under. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு கீழ் வகுக்கப்பட்டுள்ளது. விடை ஆப்ஷன் சி டிபிஎஸ்பி. Which one of the following articles directs state government to organize village panchayat? கிராம பஞ்சாயத்துகளை ஒழுங்கமைக்க மாநில அரசை பின்வரும் கட்டுரைகளில் எது அறிவுறுத்துகிறது? விடை ஆப்ஷன் பி பிரிவு 40. Which of the following article is not based on the Gandhian principle of DPSP? பின்வரும் கட்டுரைகளில் எது டிபிஎஸ்பியின் காந்திய கொள்கையின் அடிப்படையில் இல்லை? விடை ஆப்ஷன் சி ஆர்டிகல் 44. Which of the following article is not based on the liberal intellectual principle? பின்வரும் கட்டுரைகளில் எது லிபரல் அறிவுசார் கோட்பாடுகளின் அடிப்படையில் இல்லை? விடை ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 47 அதாவது பிரிவு 47. Which article has provisions to secure opportunity for the healthy development of children? குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை எந்த கட்டுரை கொண்டுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ பிரிவு 39 அதாவது ஆர்டிகல் 39. Equal justice and free legal aid to the poor are mentioned in which article? ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவி எந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை
ஆப்ஷன் பி ஆர்டிகல் 39A அதாவது பிரிவு 39A. Participation of workers in the management of industries is mentioned in which article? தொழில் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு எந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி ஆர்டிகல் 43A அதாவது பிரிவு 43A. Safeguard of environment, forest and wildlife is mentioned in which article? சுற்றுச்சூழல், வனம் மற்றும் வனவிலங்குகளின் பாதுகாப்பு எந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் டி ஆர்டிகல் 48A அதாவது பிரிவு 48A. In which article has been amended to make provisions to minimize inequalities in income, status, facilities and opportunities by the 44th Constitutional Amendment Act of 1978? 1978ஆம் ஆண்டின் 44வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் வருமானம், அந்தஸ்து, வசதிகள் மற்றும் வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை எந்த கட்டுரையில் திருத்தப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 38 அதாவது பிரிவு 38. In which article was amended by the 86th Amendment Act of 2002 for compulsory elementary education? கட்டாய தொடக்க கல்விக்காக 2002ஆம் ஆண்டின் 86வது திருத்தச் சட்டத்தின் மூலம் எந்த கட்டுரையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் சி ஆர்டிகல் 45 அதாவது பிரிவு 45. Which of the following article was added by the 97th Constitutional Amendment Act of 2011 for the functioning of cooperative societies? கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாட்டிற்காக 2011ஆம் ஆண்டின் 97வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தால் பின்வரும் எந்த கட்டுரை சேர்க்கப்பட்டது? விடை ஆர்டிகல் 43B அதாவது ஆப்ஷன் சி பிரிவு 43B. Which judgment Supreme Court ruled that in case of conflict between the fundamental rights and directive principles, fundamental rights would prevail? அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கோட்பாடுகளுக்கு இடையில் முரண்பட்டால் அடிப்படை உரிமைகள் மேலோங்கும் என்று எந்த தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது? விடை ஆப்ஷன் ஏ சம்பாக்கம் துரைரஞ்சன் கேஸ் 1951 அதாவது சம்பாக்கம் துரைரஞ்சன் வழக்கு 1951. In which judgment Supreme Court ruled that fundamental rights are sacrosanct and Parliament does not have the power to amend them? எந்த தீர்ப்பில் அடிப்படை உரிமைகள் புனிதமானவை என்று அவற்றை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது? விடை ஆப்ஷன் பி கோலநாத் வழக்கு 1967. Which judgment of the Supreme Court held that the Indian Constitution is founded on the bedrock of the balance between the fundamental right and directive principle? உச்ச நீதிமன்றத்தின் எந்த தீர்ப்பில் இந்திய அரசியல் அமைப்பு அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கொள்கைகளுக்கு இடையிலான சமநிலையின் அடித்தளத்தில் நிறுவப்பட்டது என்று கூறியது? விடை ஆப்ஷன் டி மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. How are the DPSP different from fundamental right? மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் அடிப்படை உரிமைகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன? விடை ஆப்ஷன் சி DPSP are not enforceable whereas fundamental right can be enforced. அதாவது அடிப்படை உரிமையை அமல்படுத்த முடியும், அதே சமயம் வழிகாட்டுதல் கோட்பாடுகளை செயல்படுத்த முடியாது. Which one of the following articles
directs the state government to organize village panchayat. கிராம பஞ்சாயத்துகளை ஒழுங்கமைக்க பின்வரும் கட்டுரைகளில் எது மாநில அரசை வழிநடத்துகிறது? விடை ஆப்ஷன் பி ஆர்டிகல் 40, அதாவது பிரிவு 40. Which article of Indian Constitution is related to Indian foreign policy? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்திய வெளியுறவு கொள்கையுடன் தொடர்புடையது? விடை ஆப்ஷன் டி ஆர்டிகல் 51. Which one of the following articles of DPSP deals with the promotion of international peace and security? மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் பின்வரும் கட்டுரைகளில் எது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதை குறிக்கிறது? விடை ஆப்ஷன் ஏ 51. In the Constitution of India, promotion of international peace and security is included in the இந்திய அரசியலமைப்பில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. விடை ஆப்ஷன் பி டிபிஎஸ்பி, அதாவது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். The DPSP may be classified into which of the Council's following parts for the sake of convenient study? மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் வசதியான ஆய்வுக்காக கவுன்சிலின் பின்வரும் எந்த பகுதிகளாக வகைப்படுத்தப்படலாம்? விடை ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ், அதாவது சோசியலிஸ்ட், தாராளவாத, அறிவுஜீவி, காந்தியவாதி, அதாவது மேலே உள்ள அனைத்தும். Which one of the following is not a DPSP? பின் வருவனவற்றில் எது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கை அல்ல? விடை ஆப்ஷன் டி 16 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கல்வி. Which of the following article was inserted by the 42nd Constitution Amendment to provide for the participation of workers in management? நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்களிப்பை வழங்குவதற்காக 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் பின்வரும் எந்த பிரிவு சேர்க்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி பிரிவு 43A. Which of the following provisions is a part of both DPSP and fundamental duties? பின்வரும் விதிகளில் எது மாநில கொள்கை மற்றும் அடிப்படை கடமைகளின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் ஒரு பகுதியாகும்? விடை ஆப்ஷன் சி பாதுகாவலர்கள் குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குதல். Which of the following is mismatched? பின் வருவனவற்றில் தவறானது எது? விடை ஆப்ஷன் சி பிரிவு 41 விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிப்பு அமைப்பு. Which of the following is not correctly matched? பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? விடை ஆப்ஷன் டி பிரிவு 48 நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தல். In which of the following the provisions for the protection and improvement of environment and safeguarding of forest and wildlife are found in the Constitution of India? பின்வரும் எந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் மற்றும் காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான விதிகள் இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்றன? விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, அதாவது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளில் மட்டுமே, அடிப்படை கடமைகளில் மட்டும். The concept of a welfare state is included in the Constitution of India. இந்திய அரசியலமைப்பில் நலன்புரி அரசு என்ற கருத்து சேர்க்கப்பட்டுள்ளது. விடை ஆப்ஷன் பி டிபிஎஸ்பி, அதாவது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடு.
Which article of Indian Constitution is related to Indian foreign policy? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்திய வெளியுறவு கொள்கையுடன் தொடர்புடையது? விடை ஆப்ஷன் டி ஆர்டிகல் 51, அதாவது பிரிவு 51. Which one of the following article directs the state government to organize village panchayat? கிராம பஞ்சாயத்துகளை ஒழுங்கமைக்க பின்வரும் கட்டுரைகளில் எது மாநில அரசை வழிநடத்துகிறது? விடை ஆப்ஷன் பி ஆர்டிகல் 40. ஸோ இந்த கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிபிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.